பாலசோ பேண்ட்டோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போது பேண்ட்டோட ஃபுல் லென்த் எவ்வளோ பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு. ஃபுல் லென்த் எப்படி எடுக்கணும்னா பேண்ட் வந்து எங்கே வியர் பண்ணுவாங்களோ அதுலேருந்து கீழே உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். அது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு. வேஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 23. இந்த வேஸ்ட் ரவுண்ட் எங்கே எடுக்கணும்னா பேண்ட் எங்கே வியர் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேண்ட்டோட ஃபுல் லென்த்து 30 இன்ச்சு. 30 இன்ச்சில் வந்து -1.5 இன்ச்சு பண்ணியிருக்கேன். எதுக்காகனா நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அதில் வந்து மேலே பெல்ட் அட்டாச் பண்ணுவோம். இது ஸ்கர்ட் பார்ட் ஓகேங்களா. இதில் வந்து இந்த பெல்ட் அட்டாச் பண்ணுவோம். இது வந்து நான் 1.5 இன்ச், உங்களுக்கு எவ்வளோ வேணும், 2 இன்ச் வேணும், 3 இன்ச் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் அந்தளவுக்கு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். நான் வந்து இந்த பெல்ட்டோட லென்த் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து இந்த பெல்ட் அட்டாச் பண்ண போகிறேன். அப்புறம் நம்ம வந்து லென்த்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மைனஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா இங்கே 30 இன்ச் வச்சுட்டு அப்புறமா மைனஸ் பண்ணாமல் 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து லென்த் பார்த்திங்கன்னா 31.5 இன்ச்சு கிடச்சிடும். அதனால் மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை கால்குலேஷன் எடுக்கணும். அப்படின்னா எனக்கு வந்து 28 இன்ச்சு கிடைக்கும். 28 இன்ச்சு கூட 1.5 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். எதனாலனா கீழே வந்து நம்ம இதில் மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு, மேலே வந்து பெல்ட்டையும் இந்த பேண்ட்டையும் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அப்போ 30 இன்ச்சு. அடுத்து லைனிங், இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ஃபுல் லென்த்து, மெயின் ஃபேப்ரிக்கு. அடுத்து லைனிங்க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா எப்போதுமே லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட லென்த்து கம்மியாக இருக்கணும். அப்போனா நம்மளோட ஸ்கர்ட் லென்த் எவ்வளோ 28 இன்ச்சு. அந்த 28 இன்ச்சு கூட 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 2 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 26 இன்ச்சு கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்கர்ட்டு லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக் சேர்த்து தான் நம்ம வந்து பெல்ட் அட்டாச் பண்ண போகிறோம். அப்போனா அதில் 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது அதை தான் நம்மளுக்கு கால்குலேஷன் பண்ணணும். அப்போனா 28 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். ஏன்னா மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ 2 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 26 இன்ச்சு இருக்கும். அந்த 26 இன்ச்சு கூட 1.5 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னால லைனிங்லேயும் நம்ம வந்து கீழே வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கு ஒரு 1 இன்ச்சு, மேலே வந்து பெல்ட் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அப்போ 1.5 இன்ச்சு. அப்போனா லைனிங்கோட ஃபுல் லென்த் எவ்வளோ பார்த்திங்கன்னா 28 இன்ச்சு. இது சர்க்குலர் பாலசோ பேண்ட்னால நான் வந்து ஹாஃப் சர்க்கிள் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஸ்கர்ட் ரெடி பண்ணியிருக்கேன், பேண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட ஃபார்முலா என்னென்னா 1/2 × 2πr = c. இதுதான் ஃபார்முலா. அப்போனா 1/2 2πr = 25. சிங்கிறது சியோட வேல்யூ என்னென்னா நம்மளோட வெயிட் ரவுண்ட் இருக்குல்ல, அதை தான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வெயிட் ரவுண்ட் வந்து 23 சொன்னேன், இங்கே 25 போட்டிருக்கேன். இந்த 25 எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இங்கே பெல்ட் தான் அட்டாச் பண்ணுறோம் சரிங்களா. இதில் வந்து நான் ஹூக் மாட்ட போகிறேன். இதுவே நீங்கள் வந்து எலாஸ்டிக் போடுறீங்க அப்படின்னா வெயிட் ரவுண்டில் வந்து 10 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா 10 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து பெல்ட்டு ஹூக்கு தான் வைக்க போகிறேன். ஹூக் வைக்கிறனால நம்ம வந்து அதே மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹூக் வைக்கிற ஸ்பேஸ் கிடைக்காது, இழுத்து மாட்டுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. அதனால் ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். 2 இன்ச்சு ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 25 கிடைக்கும். இப்போ இந்த 2ம் 2ம் அடி வாங்கிடும் ஓகேங்களா. அப்படின்னா 5r = 25. 5r = 25 போட்டு இந்த ஆரை மட்டும் இங்கே நான் எடுத்துகிட்டு 25 இந்த பை வந்து கீழே போயிடும் ஓகேவா. அப்போனா 25 பையோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.14. அதாவது r = 25 பையோட வேல்யூ கை கீழே வந்துடும் 3.14. இது ரெண்டையும் நம்மளுக்கு டிவைட் பண்ண ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.9. 7.9 கூட +1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். எதனாலன்னா நம்ம வந்து ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் 2 பீஸ் கிடைக்கும். அது ரெண்டையும் சைடில் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து இதில் ஒரு 1/2 இன்ச்சு இதில் ஒரு 1/2 இன்ச்சு கிடைக்கும். அதுக்கு தான் நான் வந்து 1/2 இன்ச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அப்புறம் 1 இன்ச்சு. அப்போ 7.9 கூட 1 இன்ச் ஆட் பண்ணால் 8.9 கிடைக்கும். இதுதான் ரேடியஸ் வேல்யூ, ஆர் வேல்யூ. ரேடியஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து இங்கேருந்து இங்கே நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம்ல, அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா இதுதான் ஆர் வேல்யூ. அதோட வேல்யூ 8.9 இங்கேருந்து எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு. அடுத்து ஃபுல் லென்த் இங்கேருந்து எடுப்போம் சரிங்களா. ஃபுல் லென்த் எவ்வளோ பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கோட 30 இன்ச்சு. அப்போ நம்ம இங்கேருந்து 30 இன்ச் எடுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து
இங்கேருந்து நம்ம இன்ச் டேப்பை வந்து மூவ் பண்ணி எடுக்கும்போது மெஷர்மெண்ட் வந்து ஈவனாக இருக்காது. நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஓகேவாக இருக்கும், ஆனால் கட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து ஈவனாக இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 30 8.9 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போனா 38.9 கிடைக்கும். அப்போனா இன்ச் டேப்பை இங்கே நீங்கள் வச்சுட்டு இங்கேருந்து 38.9 38.9 அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் வேல்யூ கிடச்சிரும். இதில் வந்து 8.9 எடுத்துக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் ஃபுல் லென்த் எடுக்கும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராச் வைக்கணும். ஏன்னா இது பேண்ட்டுங்கனால கிராச் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, கிராச்சோட ஃபார்முலா ஹிப் ரவுண்ட் டிவைடட் 4 + 2.5 இதுதான் வந்து ஃபார்முலா. அப்போ நான் ஹிப் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 26 டிவைடட் 4 பண்ணி ப்ளஸ் 2.5 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 9 கிடைக்குது. இந்த 9 தான் நம்ம வந்து இங்கேருந்து வைக்கிறோம். அதுக்கு இங்கேருந்து நம்ம வந்து 3.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இது வந்து கிட்ஸுக்கு. இங்கேருந்து 3.5 நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு மேலேருந்து 9 இன்ச் எடுத்து இந்த கிராச் லைன் போடணும். இதுலேருந்து லைட்டாக ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. இது கிராச் வேல்யூ பார்த்திங்கன்னா இதோட லென்த்து 9 இன்ச்சு. ஓகே, இப்போ வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் வந்து எப்படி நம்ம வந்து தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் நான் மார்க் பண்ணி ஒரு பின் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து கிளாத் வந்து நல்லா ஃப்ளோயிங்காக இருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பின் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அப்படியே ஃபேப்ரிக்கை போட்டு நம்ம வந்து கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து ஃபுல்லாக வந்து பெல் பின் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்து கட் பண்ணுறேன். மெயின் ஃபேப்ரிக்கு வந்து லைனிங்கை விட 2 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது. கிராச் வேல்யூ வந்து ரெண்டுக்குமே சேம் தான். அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள் அந்த மாதிரி பண்ணல. ரெண்டுமே வந்து ஹாஃப் சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ வந்து அதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது காட்டன் ஃபேப்ரிக்னால் நம்ம வந்து டக்கு கட் பண்ணலாம். இது வந்து கிளாத் வந்து நல்லா சிந்தட்டிக் சாரீனால நமக்கு வந்து கிளாத் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஸோ மெதுவாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து லைனிங் ஃபேப்ரிக்கில் கீழே வந்து பாட்டத்துக்கு ஃபோல்ட் பண்ணி எடுக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஹாஃப் சர்க்கிள்னால நமக்கு சர்க்கிள் அந்த வலை வந்து பெண்டு ஓவராக இருக்கும். நம்ம வந்து அட் அ டைமில் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா தான் அந்த வளைவில் வந்து ஃபோல்ட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் ஒரு இன்னொரு ஃபோல்ட் பண்ணி கீழே வந்து பாட்டத்தை ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்படி தான் நம்ம வந்து ஹாஃப் சர்க்கிள் அடிக்க முடியும். இல்லைன்னா அவங்கள்ட்ட பீக்கோ மிஷின் இருந்ததுன்னா அது நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நார்மல் மிஷினால் நான் வந்து கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கிறேன். இப்போ லைனிங் வந்து பாட்டத்தில் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் இதே சேம் மெத்தடு தான். கீழே வந்து 1/4 இன்ச்சு அடிச்சுட்டு அப்புறமா வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். மெயின் ஃபேப்ரிக்லேயே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் மேலே வந்து நான் வந்து அட்டாச் வேஸ்ட் பார்ட் இருக்குல்ல அது வந்து நான் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் வந்து பேண்ட்டு இது வந்து காட்டன் ஃபேப்ரிக்னால் நம்ம ஒரு லைனிங் அட்டாச் பண்ணோம்னா இது வந்து சிந்தட்டிக் சாரீ அப்படின்னால நான் வந்து லைனிங் அட்டாச் பண்ணுறேன். கிளாத் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கிளாத் நல்லா போயினால நல்லா எலாஸ்டிக்காக இருக்கும். அதனால் வந்து அப்படியே வச்சு நம்ம வந்து ஸ்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சு தையல் போட்டேன். இதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸு பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம கிராச் பாயிண்ட் இருக்குல்ல அதுலேயும் நம்ம வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து அட்டாச் பண்ணிடணும். கிராச் கட் பண்ணல அந்த ஏரியா வந்து நான் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா லைனிங் தனியாக மெயின் ஃபேப்ரிக் தனியாக கட் பண்ணனால லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் கிராச் லைனில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன்.
கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. லைனிங்கோட வேஸ்ட் பார்ட்டு அப்புறம் ஸ்க்ராட்ச் லைன் மட்டும்தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். கீழே நம்ம வந்து அட்டாச் பண்ணல. இப்போ நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறோம். 2 கிராட்சுமே, அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் சேர்த்து வந்து அந்த கிராட்ச் லைனில் வந்து 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். 7.9ஓட 1 இன்ச் ஆட் பண்ணோம்ல, அந்த 1/2 இன்ச்சில் நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். பேக்கு ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் கிராட்ச் நம்ம அட்டாச் பண்ணோம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து கிராட்ச் லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். எல்லாமே 1/2 இன்ச் மெஷர்மெண்ட் தான். ஏன்னா நம்ம சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சில் விட்டுருக்கோம். ஸோ அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். இல்லைன்னா மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த சைடு வந்து கிராட்ச் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பக்கம் நம்ம வந்து கிராட்ச் அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ கிராட்ச் வந்து 2 பக்கமே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு 2 பக்கம் நம்ம வந்து கிராட்ச் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அட்டாச் பண்ணி முடிச்சது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து கீழே ஜாயின் பண்ணலை, மேலே கிராட்ச் லைன் மட்டும் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுதான் உங்களுக்கு நான் வந்து காட்டிகிட்ருக்கேன். கீழே வந்து ஜாயின் பண்ணல. கீழே ஜாயின் பண்ணது வந்து நம்ம கிராட்சோடு சேர்த்து நம்ம பேண்ட், நார்மல் பேண்ட் எப்படி கீழேருந்து லெக் ரவுண்ட்லேருந்து ஜாயின் பண்ணுவோம், அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணோம். இதுக்கு லெக் ரவுண்ட் கிடையாது, ஃப்ளாராக வரும். அடுத்து கீழே நம்ம லெக்லேருந்து அட்டாச் பண்ணணும், சரிங்களா? கீழே பாட்டத்தில் நம்ம 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு வரணும். இப்போ நார்மல் பேண்டில் லெக் ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதில் வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணுறோம். கரெக்டாக 1/2 இன்ச்சு. எல்லா சைட்லேயுமே நான் வந்து பெல்பின் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிளாத் மூவ் ஆகிட்டு இருக்கனால மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் சேர்த்து வச்சு நான் வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு நான் தையல் போட்டுக்கிட்டேன். சைட் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது 2 லெக்கையும் நான் வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 2 லெக்கையும் கிராட்ச்லேருந்து நான் கரெக்டாக ஜாயின் பண்ணி முடிக்க போகிறேன். 2யும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ மேலே வந்து நான் வந்து பெல்ட் அட்டாச் பண்ணேன். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற பேண்ட் பார்ட்டில் வந்து நான் மேலே கிராட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் நான் பிரித்து விட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பெல்ட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு நான் வந்து பிரித்து விட்டுட்டு ஃபுல்லாக வந்து பெல்ட் அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது, இன்ஸ்டாப் வந்து லைட் லைட்லாம் மூவ் பண்ணி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா 32 இருக்குது. 32 இன்ச்சுக்கு நம்ம வந்து பெல்ட் அட்டாச் பண்ணணும். இப்போ கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது எந்த கிளாத்னா சாரியோட ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணியிருக்கேன். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 32 இன்ச்சுனா நம்ம வந்து ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும், 33 இன்ச்சு. அப்போனா வந்து 33 இன்ச்சுக்கு நான் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். அதோட வித்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. ஏன்னா எனக்கு வந்து 1.5 இன்ச்சில் வந்து பெல்ட் வேணும், அதனால் 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். அடுத்து இந்த சாரியில் லேஸ்லாம் வந்து பிரித்து வச்சுருக்கேன். அந்த லேஸ் இருக்குது, அந்த லேஸை வந்து இந்த பெல்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த சென்டரில் இந்த லேஸ் வர மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பெல்ட்டு ஃபுல்லாகவே நான் பார்த்திங்கன்னா அந்த லேஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்து இந்த லேஸை வந்து நம்மளோட பேண்ட் பார்ட் இருக்குல்ல, அதில் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். கரெக்டாக பேண்ட்டோட ரைட் சைடு வந்து அந்த பெல்ட்டை ரைட் சைடும் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி பெல்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு. ஏன்னா நம்ம வந்து 1/2 இன்ச்சு தான் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து தையல் போட்டே வரணும். மேலே வந்து பெல்ட் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன்.
கீழே வந்து கிளாத் எதுவும் சிக்காமல் நம்ம வந்து கீழே கிளாத் தள்ளி விட்டுட்டு அப்புறமா வந்து தையல் போட்டே வரணும். நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து ராங் சைடு திரும்பதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைடில் வந்து தையல் பிரிச்சோம்ல, அதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ வந்து கரெக்டாக அதை ஒரு 1 இன்ச்சுக்கு வர்ற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி அதை ஒரு தையல் போட்டுக்கிடுவேன். அடுத்து அந்த பெல்ட் பீஸை வந்து நம்ம ராங் சைடு வர்ற மாதிரி தையல் போட்டே வரணும். அந்த பிசுறு இருக்கிற 1/2 இன்ச் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து மேலே வர மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி அந்த பெல்ட்டால் கவர் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக தையல் போட்டே வரணும். கார்னரில் கரெக்டாக தையல் போடுங்க. இப்போ பேண்ட் ஃபுல்லாகவே தைச்சி முடித்தாச்சு. எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. பெல்ட்டு கீழே வந்து பாட்டம் எல்லாமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதோட ஃபுல் அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். நல்லா ஃப்ளாராக இருக்கும். இது வந்து நம்ம வியர் பண்ணோம்னா ஸ்கர்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் நல்லா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்கிள் பேலஸோ பேண்ட் லுக்கில் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி போடுவாங்க. ஏன்னா ஸ்கர்ட் உடுறதுக்கு வந்து இப்போ பிள்ளைங்க வந்து ஆசைப்படுறதில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் அழகாக போட்டுக்குவாங்க. இதில் வந்து ஹூக் அட்டாச் பண்ணிக்கலாம், ரோப் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சாய்ஸோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் கூட வச்சுக்கலாம். இதுக்கு எந்த மாதிரி டாப் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.